ஸோ தேங்க்யூ. அட பாவீங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சசியோட பையன் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெஸ், மீடியா, சோஷியல் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் எங்களோட அழைப்பு ஏற்று இங்கே வந்ததுக்கு நன்றி. அண்ட் கண்டிப்பாக டைம் எடுத்துச்சு. ஸோ இந்த டிலேக்கும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னோட சத்தியமாக டீமாக நாங்கள் எல்லாருமே சாரி சொல்லிக்கிறோம். அண்ட் இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக இருந்ததுக்கும் ரொம்ப நன்றி. வேறு வழியில் இது எங்களை மாதிரி படத்துக்கு இது கிடைக்கிற ஒரு மேடை, இதுதான் எங்களோட ப்ரமோஷன். இங்கேருந்து நான் ஏதாச்சும் பேசி யாராச்சும் ஏதாச்சும் பேசி ஏதாவது கிளிப்பு போய் மக்கள்கிட்ட சேர்ந்து அப்படி இந்த படத்தை பார்க்க வரமாட்டாங்களான்ற ஒரு ஏக்கம் தான். அதனால தான் நாங்கள் எல்லாருமே இவ்வளோ பேசுகிறோம். நானும் கொஞ்சம் நீளக்க பேச போகிறேன், என்னை மன்னிச்சிருங்க. அதுக்கு இப்போ நான் கேட்டுக்கிறேன். முதல்ல ஐ வுட் லைக் டு தேங்க் கெம்ரியோ பிக்சர்ஸ். ஃபஸ்ட்டு சுதா மேம், சுகுமார் சார், அதுக்கப்புறம் சுரேன் சார் தான் ஃபஸ்ட்டு எனக்கு கதை கேட்டார். ஸோ கெம்ரியோ பிக்சர்ஸ் ஒட்டுமொத்த டீமுக்குமே என்னோட மனமார்ந்த நன்றி. பிகாஸ் ஒரு ப்ரொடியூசர் கிடைக்க ரொம்ப கஷ்டம். நம்ம படம் பண்ணணும், நிறையா கனவு இருக்கும், நம்ம கதை எழுதுவோம், உழைக்கலாம், எல்லாமே ஓகே. நான் எந்த விதத்துலையும் அவங்களுக்கு சொந்தம் கிடையாது. நான் யார், என்ன, ஏது, சொந்தக்காரங்க நம்புவாங்களா இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ் நம்புவாங்களா இல்லையா, யார் நம்புவாங்களா இல்லையா, நம்மளாலும் அதுக்கு மேலே ஒரு ஐடியா மேலே ஒரு காசு போடணும், ஒரு பணம் போடணும், ஒரு தொகை. எண்ட் ஆஃப் த டே சினிமா இஸ் ஆல்சோ பிஸ்னஸ். ஸோ ஏதோ ஒரு பையன் ஒரு படம் பண்ணியிருக்கான், சில நேரங்கள் சில மனிதர்கள்னு சொல்லிட்டு அவன் ரெண்டாவது படமாக ஒரு கதை சொல்கிறான். அந்த கதையை ஒரு 6 வாட்டி கேட்டு வேறு கோணத்தில் கேட்டு ஒத்துக்கிட்டு இந்த படத்துக்கு காசு போட்டு ப்ரொடியூஸ் பண்ணி இன்றைக்கி வரைக்கும் இங்கே சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கெம்ரியோ பிக்சர்ஸ்க்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். அண்ட் ஐ வுட் ஆல்சோ லைக் டு தேங்க் கெம்ரியோ பிக்சர்ஸோட என்டையர் டீம் ஃப்ரம் சுரேன் டு சுரேன் சார், தினேஷ் சார், சிஎஃப்ஓ மேடம், துரை சார், அஜய் சார், கலை சார், வேறு யாரும் விட்டானா, பானு மேடம், இவங்க எல்லாருக்குமே என்னோட ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏடிஸ் எல்லோரும் எங்கடா இருக்கீங்க பாய்ஸ்? டக்குன்றா எங்கே இருக்காங்க ஏடிஸ்? சீரா டைமில் வா. ஏன்னா இப்போ இவங்க எல்லாரும் சொன்னாங்களே, எனக்கு ஒரு பெரிய மென்டல் ஸ்ட்ரென்த் இருந்துச்சு, நான் நிறையா கோ த்ரூ பண்ணேன், நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். அது எல்லாத்துக்குமே வேறு யாருமே கிடையாது, என் தம்பிங்க. என்னோட ஏடிஸ் கிடையாது, இவங்க எல்லாருமே என் தம்பிங்க தான். ஃபஸ்ட்டு டேலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கவராஜ் வந்துட்டானடா, இது சென்டரில் வாங்கடா. ஃபஸ்ட்டு டேலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இவெல்லாம் என்னை கலாய்ச்சிக்கிட்டே இருப்பான். இது யோகேஷ், நான் சொல்ல கை மட்டும் தூக்கிறா. யோகேஷ், சசி, கார்த்தி கை தூக்கிடுங்க. பாய்ஸ் ரெடியா? நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன்டா. சாரி. யோகேஷ் என்னை எப்பவுமே கலாய்ச்சிட்டு என்னை எப்பவுமே ஜாலியாக வச்சுக்கிற ஒருத்தன். எதுக்கு என் கூட வேலை பார்க்குறேன்னு அவனுக்கும் தெரியாது, ஆனால் ரொம்ப சீரியஸாக இருக்கிற ஒருத்தன், என்னை கலாய்ச்சிட்டே இருப்பான். ரெண்டாவது சசி என்டையர் யூனிட்டை எஸ்பெஷலி இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்ஸ், பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட்ஸ் எல்லாருமே நாங்கள் ஒரு பெரிய கிரவுண்டில் எடுக்கிறோம், ஃபுல் க்ரௌடு. அவங்க எல்லோரும் எங்கேஜாகவே வச்சுக்கணும், ஜாலியாக கடலை போட்டுக்கிட்டு சிரித்து பேசிக்கிட்டு ஜாலியாக இருப்பார் சசி. அது பயங்கரமாக ஹேண்டில் பண்ணுவார். கார்த்திக் மூணாவது. அகைன் சசியோட வைஃப் தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் சாதாரணமாக தான் சொன்னேன், ஐயோ. மூணாவது கார்த்திக், மை சீஃப் அசோசியேட் டைரக்டர். ஒரு டீமை டீமாக எப்படி வச்சுக்கணுன்றது நான் கார்த்திக்கிட்டேருந்து கற்றுப்பேன். அந்த பசங்க ஒரு தப்பு பண்ணால் கூட அதை ஹைட் பண்ணி அந்த தப்பை அங்கேயே கரெக்ட் பண்ணி என்கிட்ட வராமல் ஹீல் ஃபைண்ட் அ சொல்யூஷன் டு இட். தட்ஸ் கார்த்திக். அடுத்தது மதன் நான் வேற ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தேன், அதில் அசிஸ்டன்ட் எடிட்டராக இருந்தான். அவனுக்கு எங்கள் டீமை பிடிச்சிச்சா எது பிடிச்சிச்சுன்னு தெரியல. சார் அடுத்த ப்ராஜெக்ட் நான் வேலை பார்த்தா உங்களோட தான் வேலை பார்ப்பேன். டேய் எனக்கு ப்ராஜெக்டே இல்லைடாண்ணா, பரவாயில்ல நான் சும்மா உங்களோட இருக்கேன்னா. அதான் மதன். பாலாஜி என்னோட முதல் படத்துலேருந்து இருக்காரு. தேங்க்யூ பாலாஜி. அகைன் ரொம்ப பொறுப்பாக எல்லா வேலையும் எடுத்துகிட்டு ரொம்ப ஜாலியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஆள். இன்னொருத்தர் அடிக்டட் டு சினிமா, அவர் கார்த்திக் ராஜா. அதுதான் ஃபஸ்ட்டு நான் கேட்ட கேள்விக்கு அதான் பதில் சொன்னான், கொண்டுடு வேண்டான்னு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் பாய்ஸ். இது இல்லாமல் இருக்காங்க கவராஜ், ஜெயரா வரா, இவர் பிரதீப் ஆனால் ஜெயரான்னு வச்சுக்கிட்டாரு. இவர் இந்த படத்தில் 2 பாட்டு எழுதியிருக்காரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அஜய் சில நேரங்கள் சில மனிதர்கள் படம் பார்த்துட்டு அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போய் அந்த படத்துக்கு ஒரு ஸ்டோரி போட்டு யூடியூப்பில், அதுக்கப்புறம் என்கிட்ட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டான். ஷுவராடான்னு கேட்டேன். இல்லை நான் கண்டிப்பாக ஒர்க் பண்ண உங்ககிட்ட ஒர்க் பண்ணணும்னா, அப்போ தான் நான் டேரக்டர்னு நான் நினச்சேன். ஆனால் இப்போ வரைக்கும் நான் நினைக்கல. ஆனால் இவங்க எல்லாரும் தான் நான் ஒரு டேரக்டர்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் கவராஜ் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 9-10 வருஷமாக தெரியும்.
என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட தம்பி. நாங்கள் சண்டை போட்டுப்போம், திட்டிப்போம், எல்லாமே இருக்கும். பட் இப்போ கூட எனக்கு இன்றைக்கி ஹெல்ப் வேணும், ஏன்னா இந்த பசங்களாம் அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு போகிறாங்க. ஐ வாண்ட் தம் டு கீப் ஒர்க்கிங். ஸோ அடுத்த ப்ராஜெக்ட் போகும்போது டே கவராஜ் எனக்கு ஹெல்ப் வேணும்டா, ஐ நீட் யுவர் சப்போர்ட் அப்படின்னு சொல்லும்போது கவராஜ், அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் மினிட்ல வந்து ஹெல்ப் பண்ண ரமேஷ், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. பிரேம் எங்கடா? பிரேம் போயிட்டான் ஏதோ. ஓகே, பிரேம் வந்து இன்னொருத்தன். பிரேம் சீக்கிரம் வா. அடா நிஜமாலுமே சரி வா. பிரேம் சீக்கிரம் வா. அவர் பேர் பிரேம். அகெயின் ஹீ ஹேண்டில்ஸ் அ லாட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ். வெரி டேலண்டட் பாய். ஒரு சின்ன விஷயத்த அழகா, ஒரு பெரிய விஷயத்த சூப்பராக சால்வ் பண்ணக்கூடிய ஒரு ஆள். இந்த மாதிரி ஒரு பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் பாய்ஸ் என் கூட இருக்கும்போது எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் என்னால் ஹேண்டில் பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய். போ. ஏன்னா ஃபஸ்ட்டே இவங்களை பற்றி பேசணும்ல, நான் மறந்துடுவேன் நான் நினச்சேன். நெக்ஸ்ட் ஐ வுட் லைக் டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் மை என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ. பெரிய காஸ்ட் இருக்குது. நான் ரொம்ப டீட்டெயில்டெல்லாம் பேசல, நேம்ஸ் சொல்லி நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அர்ஜுன்தா சார், தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் சொன்ன மாதிரி தான் நான் இந்த ஸ்கிரிப்ட் அவர்கிட்ட சொன்னேன். ஏ விஷால், ஆர் யூ ரியலி ஷுவர் தட் வில் சூட் திஸ் ஃபிலிம் டா அப்படின்னாரு. அவட எஸ் சார் அப்படின்னேன். ஏ ஆர் யூ ரியலி ஷுவர் டா அப்படின்னாரு. எஸ் சார், ஓகேடா, ஐல் டூ இட். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ட்ரஸ்டிங் இன் மீ. நெக்ஸ்ட்டு சிவாத்மிகா மேம், அது அவங்ககிட்டயே நான் சொல்லியிருக்கேன். எழுதுனதுலேருந்து சிவாத்மிகா மேம் தான் இந்த கேரக்டர் பண்ணணும். நித்தம் ஒரு வானம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்க பர்ஃபார்மன்ஸ். இருந்தாலும் நாங்கள் ஒரு ஆப்ஷன் தேடிக்கிட்டே இருந்தோம். சரி இவங்க பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் தேடுவோம். திரும்ப சிவாத்மிகா மேம் வருவாங்க. திரும்ப ஒரு ஆப்ஷன் தேடுவோம். திரும்ப சிவாத்மிகா மேம் வருவாங்க. கடைசி வரைக்கும் என் மெயினில் சிவாத்மிகா மேம் மட்டும்தான் இருந்தாங்க. அண்ட் அவங்கக்கிட்ட நான் செட்டில் சொன்னேன், இஃப் ஒன் ஆக்டர் ஹூ சர்ப்ரைஸ் மீ அண்ட் ஹூ ப்ளூ மீ அவே ஆன் த செட்ஸ் ஆஃப் பாம் இஸ் சிவாத்மிகா மேம். தேங்க்யூ ஸோ மச். அர்ஜுன்தா சார் என்னை திட்டுவார், ஏன்னா மேம் ஒரு ஷார்ட் பண்ணுவாங்க, நான் உடனே வந்து மேம் லவ்லி மேம் அப்படின்னு, ஏய் விஷால் எனக்கு ஒரு கிஸ் எனக்கு கொடுத்துருக்கேடா அப்படின்னு கேட்பார் இந்த மாதிரி. ஸோ தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட்டு காளி சார், நிஜமானவே எனக்கு சந்தேகம் இருந்துச்சு. ஏன்னா நான் கதை சொல்லும்போது ஒரு கேரக்டருக்கு அந்த கேரக்டர் சாவுது, அந்த பிணத்துலேருந்து கொசு வருது. எவ்வளோ பேர் இது ஏற்றுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா உடம்பு குலுங்கி குசுன்னு சொல்லோன்னே எல்லாருக்குமே அது ஒரு அலர்ஜி மாதிரி, ஐயோ ஒரு கெட்ட வார்த்தை, ஒரு நெருடல் அப்படி ஒன்று இருக்கும். ஆனால் அந்த அந்த வாயோட பர்பஸ் என்ன, அந்த கேரக்டரோட பர்பஸ் என்ன இந்த படத்துக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு ஒரு கிட்டத்தட்ட படம் ஃபுல்லாகவே அவர் நடிக்கணும், மூச்சு விடக்கூடாது. எவ்வளோ லாங் டேக்காக இருந்தாலும் அவர் மூச்சு விடக்கூடாது. சின்னதாக அப்படி வயிறு அசைஞ்சாலும் மாட்டிப்பார். ஸோ பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அண்ட் ஒரு பயங்கரமான இவங்க 3 பேருமே பயங்கரமான மனிதர்களையும் நான் சந்தித்தேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிகாஸ் ஐவ் காட் நவ் 3 பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ் அண்ட் பீப்புள் ஹூ ஐ கேன் லுக் அப் டு. நெக்ஸ்ட் வந்து டிஎஸ்கே ப்ரோ, அவர் சொன்ன மாதிரி எனக்கு மெசேஜ் போட்டார். எனக்கு நான் சொன்ன மாதிரி நான் அவரோட சப்ஸ்டியூட்டாக இருந்தேன் காலேஜில். அவர் ரொம்ப நல்ல மிமிக்ரி ஆர்டிஸ்ட், நான் ரொம்ப பேடான மிமிக்ரி ஆர்டிஸ்ட். ஸோ டிஎஸ்கே சார் வந்து பயங்கரமான ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட். அவர் எனக்கு எப்போயோ மெசேஜ் போட்டிருந்தாரு. எனக்கு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் மேலே ஒரு பெரிய அட்ராக்ஷன் இருக்குது. அண்ட் தெரில, ஐ ஜஸ்ட் லைக் டிம் அஸ் அ பர்சன் அண்ட் ஐ வாண்டட் டு காஸ்ட் ஹிம். ஸோ த மொமெண்ட் ஐ ரோட் த ரோல், நான் வந்து சொன்னேன் இது பண்ணால் டிஎஸ்கே சார் தான் பண்ணோம். அண்ட் பயங்கரமாக பண்ணி கொடுத்துருந்தாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த மேடையில் இல்லாத சிங்கம் புலி சார், அவருக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். ரொம்ப அவரை கஷ்டப்படுத்தியிருக்கோம் சார், எல்லாத்துக்கும் மன்னிச்சிருங்க. தேங்க்யூ. அது மட்டும் இல்லாமல் நாசர் சார், ஹீ இஸ் ஆல்வேஸ் அ ஸ்வீட் ஹார்ட், ஹீ இஸ் ஆல்வேஸ் அ டார்லிங். நான் சார்கிட்ட சொல்லுவேன், சார் நான் எந்த கம்பெனியில் படம் பண்ணாலும் எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் நீங்கள் அந்த கம்பெனியோட இல்லாட்டி என்னோட கம்பெனியோட கம்பெனி ஆர்டிஸ்ட் ஒரு சீனும் ஒரு ஷார்ட்டும் இருக்கணும். ஏன்னா ஹீ இஸ் அ பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் ஃபார் மீ. ரொம்ப முக்கியமாக அபிராமி மேம், அதே மாதிரி ஷீ இஸ் அ டெரிஃபிக் ஆக்ட்ரஸ் லைக் நாசர் சார், அபிராமி மேம். இந்த மாதிரி டெரிஃபிக் ஆக்ட்ரஸோட எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு இவங்கெல்லாம் வாய்ப்பு தரது ஒரு பெரிய விஷயம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அபிராமி மேம், யூஆர் அகெயின் ஆல்வேஸ் அ ஸ்வீட் ஹார்ட். அடுத்தது பூவையார் தம்பி, ரொம்ப நன்றி, ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாப்புல. அண்ட் செல்வின், எட்வின் வசந்த் ஆர் தமிழரசன், ஆனால் இப்பயாச்சும் இருக்கியானே, ரொம்ப நேரமாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோண்ணே, தமிழரசன் இப்படி வந்து தான் தொலையண்ணா ப்ளீஸ்ண்ணே, ஏன்னா இப்படி படுத்துற. அப்படியே தமிழரசனோட ஸ்மிருதி பரமேஸ்வர், பிரியா வெங்கட், ரோஹன், காவ்யா, சபரீஷ், சிவமாறன், கோபிநாத், இம்தியாஸ் எல்லாரும் அப்படியே சீக்கிரம் மேடைக்கு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். எங்களால் சாரி, வி வாண்டட் டு புட் எவ்ரி ஒன் ஆன் த ஸ்டேஜ். ஆனால் இவங்களெல்லாம் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், நான் இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி இங்கே மேடையில் சொல்லணும், நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் நான் ஆசைப்பட்டேன். இது இல்லாமல் நரேன் மணின்னு கூட ஒருத்தர் இருக்கார், அவர் இன்னைக்கு வர முடியல. இதில் சில பேருக்கு ஃபஸ்ட்டு படம், சில பேருக்கு செகண்ட் படம். ஆனால் இவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிச்ச மனிதர்கள்.
எங்களோட செட் எவ்வளோ டயரிங்காக போனாலும் நாங்கள் எவ்வளோ மணி நேரம் ஷூட் பண்ணாலும் எனக்கு எனர்ஜி கொடுக்குற அனைத்து ஆர்டிஸ்ட்ஸும் இதுதான். இவ்வளோ பெரிய கூட்டம் தான் பாம் படத்தில் இருக்குது. ஏன்னா இது அந்த மாதிரி ஒரு கூட்டம். இதுதான் தமிழரசன். என்னோட முதல் படத்தில் சில நேரங்கள் சில மனிதர்கள் ஒரு அட்வொகேட் கேரக்டர் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தில் பூசாரி கேரக்டர் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இந்த கேரக்டர் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். அடுத்தது வந்து கோபிநாத் ஐயா. அவர் நான் என்னோட டைரக்டர் மதுமிதா மேம் அவங்களோட படத்தில் ஏடியாக ஒர்க் பண்ணும்போது என்னோட இன்னொரு ஏடி தியாகு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நம்பர். அப்படி எங்கேயோ ஒரு ஆடிஷனில் அந்த படத்தில் ஒரு ஷாட் நடித்து என்னோட முதல் படத்தில் ஒரு ஷாட் நடித்து இன்றைக்கி இந்த படத்தில் ஒரு முழு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு அதில் ரொம்ப சந்தோஷம். அடுத்தது சபரீஷ். அவன் இன்னொரு தம்பி மாதிரி. அந்த பையன் ஃபஸ்ட்டு டான்ஸ் வர்சஸ் டான்ஸ்னு ஒரு ஷோவில் தான் நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹீஸ் அ வெரி ஸ்டைலிஷ் டான்சர் அண்ட் ஹீஸ் அ பிரில்லியன்ட் ஆக்டர் ஆல்சோ. ஸோ ஒரு கேரக்டர் எழுதணுன்னே இந்த பையனுக்கு எனக்கு தெரில, இந்த பையன் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும்னு நினச்சேன். ஸோ சபரீஷ் இஸ் ஹியர். ஐ ஹோப் he gets more roles like all others do. அவர் சிவமாறன். அவரும் சில மனிதர்களில் மணினாவோட ஃப்ரெண்டாக பண்ணியிருப்பார். எனக்கு அவருமே தமிழ் ஐயா மூலியமாக தான் தெரியும். அவரும் இந்த படத்தில் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஹீ இஸ் ஆல்சோ டெரிஃபிக் ஆக்டர். இம்தியாஸ் ஐயாங்க அப்படியா? சரி, இம்தியாஸ் இருக்காரு, அவருக்கும் என்னோட நன்றி. அண்ட் தட் இஸ் பிரியா வெங்கட். பிரியா, தேங்க்யூ ஸோ மச். யூ ஆர் ஆல்சோ வெரி குட் ஆக்டர். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் பீங் பார்ட் ஆஃப் பாம். பாலசரவணன் ஐயாவும் இந்த படத்தில் இருக்காரு. அவரால் வர முடியல. அகைன் அவரும் ஷூட்டிங்கில் இருக்காரு. ஸோ அவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்து என்னோட கோர் டீம், என்னோட டெக்னிக்கல் டீம், டிஓபி ராஜ்குமார் இங்கே இருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். ஒரு மைண்ட் ஸ்க்ரீன் ஃபிலிம் இன்ஸ்டியூட்னு ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் கேமரா எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு தெரியவே தெரியாத ஒரு கேமராமேனாக இருந்தவர். டைரக்ஷன்னா என்ன, ரைட்டிங்னா என்னன்னு எதுவுமே தெரியாத ஒரு பையனா. வி ஆர் போத் கிரேட்ஃபுல். ஏன்னா எங்கள் அம்மா அப்பாவால் ப்ளஸ் அவனோட அம்மா அப்பாவால் ஃபீஸ் கொடுத்து ஒரு ஃபிலிம் ஸ்கூலுக்கு அனுப்ப முடிஞ்சிச்சு. ஆனால் எங்களுக்கு சினிமா பற்றியோ கேமரா பற்றியோ எதுவுமே தெரியாது. அன்றைக்கி அவங்க ஃபீஸ் கட்டினாங்க, நாங்கள் 2 பேர் சேர்ந்து போய் படித்தோம். ஆனால் இன்றைக்கி படித்து நாங்களாம் கேமராமேன் ஆகுமா டைரக்டர் ஆகுமான்னு நினச்ச பசங்க இன்றைக்கி நானும் அவனும் ஒரு சீரீஸ் பண்ணியிருக்கோம். அவர் மலையாளத்தில் 2 படம் பண்ணியிருக்காரு. வீரப்பன் Z5ல அந்த சீரீஸோட டிஓபியாக இருந்திருக்காரு. அண்ட் இன்றைக்கி நாங்கள் ஒரு 13 years later we are standing on a stage as a director and cameraman. That is a very big journey. அவன் ஒரு வார்த்தை முன்னாடி சொன்னான், எனக்கு ரொம்ப, நாங்கள் நடுவில் வேறு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கு வேறு ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸ் போக வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்கு ஃபஸ்ட்டு லாங் பேக் 12 years ago டீ கடையிலேருந்து நாங்கள் ஒரு 5000 ரூபாய் வீடியோக்கு நாங்கள் ரேடியோ மிர்ச்சி ஆஃபீஸ் போக வேண்டியதாக இருந்துச்சு. பிகாஸ் we are doing digital videos for them for a short span of time. அங்கேருந்து நாங்கள் பாம்பேயில் வேறு ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸில் வேறு ஒரு ப்ராஜெக்ட் பற்றி பேசுகிறதுக்காக போயிருந்தோம். ஸோ இட் இஸ் அ பிக் க்ரோத் ஃபார் ஹிம் அண்ட் மீ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் இன் திஸ் ஜேர்னி ராஜ். அடுத்தது என்னோட ஆர்ட் டைரக்டர் மனோஜ்குமார், ப்ளீஸ் மேடைக்கு வரமும். பிரியா ஹரி, பிரியா கரண், மை காஸ்டியூம் டிசைனர்ஸ். அகெயின் தேர் மை ஸ்கூல் மேட்ஸ். பிரியா ஹரி, பிரியா கரண், ஆர் யூ ஹியர் தெரியல. ஸோ தேவர் மை ஸ்கூல் மேட்ஸ். அவங்க காஸ்டியூம். இவர் மனோஜ்குமார் என்னோட ஆர்ட் டைரக்டர். முகேஷ் மாஸ்டர் ப்ளீஸ். அப்சர் முகேஷ் மாஸ்டர் மை ஸ்டன் டைரக்டர். அவர் இருக்காரா தெரியல. அப்சர் மை கோரியோகிராஃபர். மனோஜ் வைடி மை சவுண்ட் டிசைன். சதீஷ் சார், பிஆர்ஓ, எய்ம் டீம். மொத்த எய்ம் டீமுக்கும் என்னோட ரொம்ப நன்றி. முக்கியமாக டிஜிட்டல் டீம் விவேக் என்னோட நன்றி. அதுக்கெல்லாம் சாரி மனோஜ். அதுக்கப்புறம் என்னோட எக்ஸிக்யூட்டிவ் பிரியா எங்கே இருக்கா? பிரியா சரி, வரமாட்டாங்க அவங்க. சரி, ஓகே. தேங்க்யூ ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். யூ ஆல்வேஸ் பீன் வெரி சப்போர்ட்டிவ் டு மீ. தேங்க்யூ. அது மட்டும் இல்லாமல் ராஜுனா, அவர் என்னோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். அவரும் பயங்கரமாக உழைச்சிருக்காரு இந்த படத்தில். வேறு காரணங்களால் அவரால் வர முடியல. ஸோ இதுதான் நன்றி செஷன். இது முடிஞ்ச நன்றி உரையாடல் வெரி லென்த்தி. இப்போ மேடையில் வந்திருக்கிற ஃபஸ்ட்டு அனைத்து கெஸ்ட்ஸ் அண்ட் செலிப்ரிட்டிஸ் எல்லோரும் வந்ததுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. ஃபஸ்ட்டு நான் அந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்திபன் சார் வந்துட்டு கிளம்பிட்டார். சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். அண்ட் பயங்கரமாக க்ரௌடை என்டர்டெயின் பண்ணிங்க. இந்த கிளிப் அப்படி போய் சேர்ந்து இது எந்த படம் அப்படின்னு சொல்லி தேடி பாம்னு ஒன்று September 12th வரும்னு தெரியும். இப்படியும் படம் ரீச் ஆகும், இப்படியும் படம் நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ பார்த்திபன் சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் டு ஆர் பிஸ்னஸ்க்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதோ இல்லாட்டி இந்த படத்தை பார்த்துட்டு தியேட்டரில் வெளிவிடலாம் அண்ட் அப்படி பண்ணணும்னு நினச்ச
சக்திவேலன் சார், சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அண்ட் தி என்டையர் டீம், டு ஹர்ஷித் ப்ரோ அண்ட் டு இந்திரா மேம். ஸோ எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றி சார். சார் தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்த டைமில் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி லோகோ வரும்போது எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், நம்மளோட படம் அந்த லோகோவில் வருமானு. இன்றைக்கி அது வந்திருக்கு. நீங்கள் படம் பார்த்து இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். இட்ஸ் அ வெரி ப்ரவுட் மூமெண்ட். தேங்க்யூ ஸோ மச் சார். அது மட்டும் இல்லாமல் ட்ரெண்ட் மியூசிக், ட்ரெண்ட் லவுடுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். ஜெனரஸ் என்டர்டெயின்மெண்ட் who will be distributing Kerala and Karnataka. Thank you so much again, Generous Entertainment. You have also been very generous and very supportive to us. இப்போ அந்த சைடு வந்த சண்முகப்பிரியன் ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம்னு எல்லாருமே சொல்லுவாங்க. எனக்கு 2 விஷயம் லைஃப்பில் ரொம்ப நிறையா கிடச்சிருக்கு. ஒன்று வந்து என்னோடய ஃபேமிலி, என்னோடய அம்மா, அப்பா, அண்ணன், அண்ணி, அண்ணன் பையன். இவங்க 4 பேர் இல்லைன்னா என்னால் என்ன பண்ண முடியும்னே தெரியல. இன்றைக்கி வரைக்கும் எங்கள் அண்ணன் என் பின்னாடி நின்றுக்கிட்டே இருக்கான். இன்றைக்கி வரைக்கும் எங்கள் அம்மா அப்பா என் பின்னாடி நின்றுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு வயசாகிடுச்சு, நான் அவங்கள பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபேமிலியில் கூட என் சித்தப்பா சித்தி இன்றைக்கி வந்திருக்காங்க, அவங்களும் அங்கே இருக்காங்க. யூ ஆர் ஆல்வேஸ் பிளெஸ்ட் இஃப் யூ ஹாவ் குட் ஃபேமிலி அண்ட் குட் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி இந்த மேடையில் எனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இங்கே நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. ஐ ஃபீல் வெரி பிளெஸ்ட் அண்ட் கிரேட்ஃபுல். அந்த வரிசையில் சண்முகப்பிரியன் ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி. ஒவ்வொரு கஷ்டத்தில் இருக்கும்போதும் அங்கே கடைசி ஒரு 2 பேர் இருக்காங்க தெரியுமா, அவங்க தான் என்னோடய மன உளைச்சல் கைஸ். கொஞ்சம் அப்படி தள்ளி இருக்கிறவர் லோகேஷ், அவரு வேற ஒரு மன உளைச்சல் கைஸ். சிபி ஐயாவையும் சண்முகம் ஐயா கிட்டேயும் தான் வந்து நிறையா புலம்புவேன். ஆனால் இவங்க எல்லாருக்கிட்டேருந்துமே நான் நிறையா கற்றுருக்கேன். ரொம்ப முக்கியமாக லைஃப் சார்ந்து ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் படங்கள் பற்றியும் நிறையா பேசி ஒரு படத்தை எப்படி அப்ரோச் பண்ணலாம், லேர்ன் பண்ணிக்கலான்றதுக்கும் எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஹியர். சண்முகப்பிரியன் ஐயா மேலே வரமாட்டேன்னு சொன்னார். தேங்க்யூ சிபி, வலுக்கட்டாயமாக மேலே ஏற்றுனதுக்கு. சார் கார்த்திகேயன் சார், ஐ ரியலி லவ் யுவர் ஃபிலிம் மெட்ராஸ் மேட்னி. நான் பார்த்துட்டு நான் காளி சாரை வந்து ஹக் பண்ணி ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருந்தேன். நான் ஆனந்த் ஜிக்கிட்டே சொன்னேன். அண்ட் யுவர் ப்ரெசன்ஸ் ஆல்சோ, பிகாஸ் உங்களோட படத்தை நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணேன், அவ்வளோ ரசித்தேன். நீங்கள் இன்றைக்கி இந்த மேடையில் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். தேங்க்யூ ஸோ மச். லோகேஷ் ப்ரோ ரொம்ப நன்றி வந்ததுக்கு. அது அவர் சொன்ன மாதிரி ரொம்ப யூனிக்கான ரிலேஷன்ஷிப் தான். ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸில் 2 டைரக்டர்ஸ். ஸோ நாங்கள் அந்த ப்ரொடக்ஷன் மேட்ஸ் அப்படின்னு பேசலாம். அக்பர் சார் ரொம்ப தேங்க்யூ சார், நிஜமாலுமே சார், ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். ஒரு படம் நம்ம பண்ணுறோம், அதுக்கப்புறம் அந்த ஜேர்னி முடிஞ்சிடும் நம்ம நினைக்கிறோம். அக்பர் சார் என்னோடய முதல் படத்துக்கு பேக் எண்டில் நிறையா சப்போர்ட் பண்ணார், சில நேரங்கள் சில மனிதர்கள். அந்த படத்துக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கி வரைக்கும் எனக்கு நிறையா விஷயத்தில் ரொம்ப சப்போர்ட்டிவாக நிற்கிற அக்பர் சாருக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள் சார். தேங்க்யூ ஸோ மச், இட் மீன்ஸ் அ லாட். ஸ்ரீ கணேஷ் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். சாருக்கு வந்து ஆக்சுவலாக ஒர்க் இருந்துச்சு, அவரால் வர முடியுமா இல்லையான்னு தெரியல, அவர் வந்தார். எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குது சார். நான் சொல்கிறேன், நான் இப்படி இந்த வாய்ஸில் பேசுகிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க சார். நான் உங்கள் வாய்ஸில் பேசினா தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களா? ரொம்ப நாள் கழிச்சு சார் திடீர்னு ஃபோன் அடிச்சார். என்ன விஷால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாரு. நான் உடனே இல்லை சார், இல்லை விஷால் நான் ஒன்று சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் அடுத்த படம் பண்ணும்போது கண்டிப்பாக நல்லா இன்னும் பண்ணிங்கன்னா இன்னும் பெரிய ஆளாக வரணும், எனக்கு திடீர்னு உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுது, அதான் நான் கால் பண்ணி சொல்கிறேன், சரிங்களா, நல்லா பண்ணுங்கள், தேங்க்யூ பாய் அப்படின்ட்டாரு. எதுக்கு கால் பண்ணார், எதுக்கு சொன்னார் எனக்கு இன்னும் தெரியல. யூ ஆல்வேஸ் பீன் வெரி சப்போர்ட்டிவ் சார் டில் நவ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட் சார். மணியண்ணா நன்றிண்ணா வந்ததுக்கு. எனக்கு நீ ஒரு வார்த்தை சொன்னல, என்னை ரொம்ப எமோஷ்னல் ஆக்கிடுச்சுண்ணா. உங்கள் அம்மா அப்பா எவ்வளோ பெருமைப்படுவாங்களோ நானும் பெருமைப்படுவேன் நீ சொன்ன, அது எனக்கு ஒரு மாதிரி மூவ் ஆகிடுச்சுண்ணா. ரொம்ப கஷ்டம் அது அப்படி ஒரு வார்த்தை வரத்துக்கு. அந்த மாதிரி நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அண்ட் சாரி, நான் டெக்னிக்கல் க்ரூவில் வந்து நான் விஎஃப்எக்ஸ் டீமை மிஸ் பண்ணிட்டேன். அவங்கள நிறையா உயிர் எடுத்திருக்கேன். அந்த டீம் அங்கே இருக்காங்க. அசோக் சார், அனீஸ் சார், டிஐ லேப், கலாசா லேப், நரேஷ், அவங்களோட கன்ஃபர்மிஸ்ட் சதீஷ், சவுண்ட் மிக்ஸ் இன்ஜினியர் ராம்ஜி சார். ஸோ எல்லாருக்குமே நன்றி. ஏன்னா எல்லாரோட எஃபர்ட்ஸும் ரொம்ப முக்கியம். இப்போது ரொம்ப முக்கியமாக இமான் சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரோட ஒர்க் பண்ணுவோமா, அந்த வாய்ப்பு கிடைக்குமான்னு நமக்கு தெரியாது. நான் போய் கதை சொன்னேன். இது வந்து ஒரு இந்த படம் வந்து ஒரு நம்பிக்கையை சார்ந்து டிபேட் பண்ணக்கூடிய ஒரு படம் தான். குசு மட்டும் படம் கிடையாது, நம்பிக்கையை சார்ந்து டிபேட் பண்ணக்கூடிய படம். பாம்ன்ற ஒரு டைட்டில் ஏன் வச்சோன்னா, இப்போது இந்த உலகத்தில் வந்து பாம் போட்டு பக்கத்து நாடுகளில் ஐக்கவோ ஒரு ஐடியாலஜிக்கல் தாட் ப்ராசஸ்னால நம்ம நாடோ வாட் எவர் வார்ஸ் வருது, மாற்றி மாற்றி பாம் போட்டு அழிச்சுக்கிறாங்க. காளி சார் விடுற பாம் ஒரு ஊரை உருவாக்கும். அதுதான் இந்த படம், அதுதான் இந்த பாம்.
இமான் சார், it has been a pleasure, sir. I think he is a well-wisher to me. He is not my brother, but he is my philosophical guru. இது உடனே நிறைய பேர் உடனே தப்பாக யோசிக்க வேணாம். ஏன்னா சார் வந்து ஜீசஸ் ஐ லவ் யூ சொல்லுவார், உடனே ஃபிலாசாபிக்கல் குரு ப்ரீச் பண்ணிட்டாரா? அப்படி கிடையாது. ஃபிலாசாஃபின்றது வேறு, ரிலீஜன்ன்றது வேறு, ஸ்பிரிச்சுவாலிட்டின்றது வேறு. ஹீ இஸ் அ வெரி குட் ஹியூமன் பை ஹார்ட். ஐ ஹவ் ஹேட் ஹார்ட்ஃபுல் கான்வர்சேஷன்ஸ் வித் ஹிம். மை டெய்லி அவரோட ஸ்டூடியோக்குள்ளே எக்ஸ்ட்ரீம் எனர்ஜி இருக்கும். வென்எவர் ஐ ஃபீல் டவுன், வென்எவர் ஐ ஃபீல் லோ, அன்றைக்கி நான் யோசிக்கிற ஒரே விஷயம், சே நான் எப்படியாச்சும் இமான் சார் ஸ்டூடியோக்கு நான் இன்றைக்கி போயிடலாமா? அந்த எனர்ஜி அண்ட் தி ஆரா இன்சைட் தி எனர்ஜி இஸ் அமேசிங். And that is what has converted to songs, that is what has converted to the RR, and you're just an amazing human being, and I'm so grateful, sir, and I really wish that you will be as a well-wisher and a guru or whatever to ever, sir. எனக்கு பர்சனலாக கேட்டுக்கிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அப்போ இப்போ இந்த பாம் நான் சொன்னது சின்ன அதுதான். பொதுவாக ஏன் இந்த பாம், இந்த பாம் உருவானதுக்கு எனக்கு 2 இன்ஸ்பிரேஷன் இருக்குது. முதல் இன்ஸ்பிரேஷன் என்னோடய தாத்தா. என்னோடய தாத்தாவுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. காலையில் ஏஞ்சிப்பார், காலையில் 4:30 மணிக்கு ஏஞ்சிப்பார், சுட சுட காஃபி போடுவார். 3 சத்தம் எப்போவுமே வரும். இது 3, 4 தான் இது ஒரு சத்தம். இது எங்கள் தாத்தா. என் தாத்தாவோட கடைசி காலகட்டத்தில் இருக்கும்போது நான் தான் பார்த்துக்கிட்டேன். நானும் எங்கள் அம்மா அப்பா எல்லாமே பார்த்துக்கிட்டோம். ஸோ ஒரு நாளைக்கு வந்து அவர் ரெஸ்ட் ரூம் கூட்டிகிட்டு போனோம். ஏஞ்சி வராரு, நான் அவரை தூக்கிட்டு போயிட்டே இருக்கேன். கரெக்டாக ரெஸ்ட் ரூம் என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அப்படியே மயங்கி விழுந்துட்டார். ஒரு 20-25 நிமிஷம் நாங்கள் எல்லாருமே எழுப்பிக்கிட்டே இருக்கோம். தாத்தா ஏந்திரு, தாத்தா ஏந்திரு, தாத்தா, அம்மா இருக்காங்க, நான் இருக்கேன், அண்ணன் இருக்கோம். தாத்தா செத்துட்டாரு, அம்மா தாத்தா செத்துட்டாரு, மறுபடி போய் டாக்டர் கூப்பிட்டோட அப்பெல்லாம் சொல்லாதாரான்னா எல்லாருமே தாத்தா செத்துட்டாரு அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். சரி, நான் கரெக்டாக டாக்டரை கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு பைக் சாவியை தேடி எடுக்க போகும்போது டர்ன்னு ஒரு பெரிய சத்தம். எங்கள் தாத்தா ஏஞ்சிட்டார். மனுஷனுக்கு அப்போ 85 வயசு. ஹி ஜஸ்ட் woke up. அப்படியே ஹி ஜஸ்ட் stood up. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெஸ்ட் ரூம் போனார், வந்தார். அடுத்த நாளைக்கு வந்து நான் வீட்டுக்குள்ளே என்ட்ராரேன். எங்கள் தாத்தா வந்து ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு என்னோடய அங்கிள்கிட்ட. டேய் 5 நிமிஷம் நான் போய் கடவுளை போய் பார்த்துட்டு வந்தேன்டான்னாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. இது முதல் இன்ஸ்பிரேஷன். இப்படி ஒரு பயங்கரமான சம்பவம் இருக்குது, இதை வச்சு ஒரு கதை பண்ணலான்னு. 2வது, நம்ம சில விஷயம் கோத்ரூ பண்ண மாட்டோம், ஆனால் கொஞ்சமாக நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய விஷயத்தை கோத்ரூ பண்ணுவாங்க, இல்லாட்டி நம்ம எம்பத்தைஸ் பண்ணலாம். ஸ்கூல், காலேஜ் 2-3 வீடியோஸ் பார்த்தேன் கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி. ஸ்கூல்ஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு விதமாக பிஹேவ் பண்ணுறதோ, ரிலிஜன் நோக்கியோ, சாமி நோக்கியோ, நம்பிக்கை சார்ந்து நோக்கியோ, அதை பற்றி சண்டை போடும்போது, ஒருத்தர் இன்னொருத்தரை இழிவுபடுத்தும் போதோ, அதெல்லாம் மனசு உலுக்கிக்கிட்டே இருந்துச்சு. சரி, இதை நோக்கி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. இது எல்லாமே கலந்து நம்பிக்கை சார்ந்து நம்பிக்கையை பற்றி பேசக்கூடிய ஒரு படம் தான் பாம். ஆனால் இது யார் மனசையும் புண்படுத்தவோ யாரையும் ஹர்ட் பண்ணவோ அந்த ஆங்கிளில் டிஸ்கஸ் பண்ணவே இல்லை இந்த படம். ஏன்னா ஒரு நண்பன் உயிரோடு இருக்கான் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நண்பன் தான் வந்து மணிமுத்துன்ற கேரக்டர் அர்ஜுன் சார். அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, காளி சாருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, சிவாத்மிகா மேம்க்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த படத்தில் எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன் எனக்கு இந்த படம் ஓடுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது, இந்த படம் நல்ல படம்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதை எல்லாருமே இந்த மக்கள் வந்து இந்த படத்தை அவங்க கையில் கொண்டு போய் சேர்க்கும்போது அதை ஏற்றுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இந்த படத்தில் எனக்கு ஒரு வசனம் ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு மனிதனும் காலையில் கண்முழிக்கும் போது ஏதோ ஒரு நம்பிக்கையில் தான் கண்முழிக்கிறான். அந்த நம்பிக்கையை நம்ம சரியாக பயன்படுத்துகிறோமான்ற ஒரு கேள்விக்குறிதான்ற ஒரு வசனம் இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்பிக்கையை யார்கிட்டையுமே நம்ம பறிக்க முடியாது. அப்படி நம்பிக்கை பற்றியும் நண்பனை பற்றியும் நம்மளோட இமோஷன்ஸ் பற்றியும் நமக்குள்ளே இருக்கிற கேள்விகளும் சக மனிதனை நம்ம என்னவா பார்க்குறோம் அதெல்லாம் தாண்டி அன்பு மட்டும்தான் இங்கே எல்லாமே நிலைக்கும்னு சொல்லக்கூடிய ஒரு படம் தான் பாம். ஏன்னா பாமுக்கான முழுசாக நான் இந்த விளக்கத்தையும் நான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஹியூமன் பாடியிலேருந்து தேவையில்லாத வாய்வு தான் குசுன்னு சொல்கிறோம். அப்போ இந்த சோஷியல் சிஸ்டமில் தேவையில்லாத நிறையா இருக்குது. அதை மெட்டஃபரிக்கலாக சொல்லணும்னு நினச்சது தான் இந்த பாம். அண்ட் அர்ஜுன் தாஸ் சார், சுற்றி இங்கே வரேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அவரை நிறையா படித்திருக்கேன். வெறும் காலில் ஓடி இருக்காரு. காளி சாரை உப்பு மூட்டை தூக்கிட்டு எவ்வளோ தூரம் ஓடி இருக்காரு. கத்துவார், ஷார்ட் கட் சொல்லுவானா மாட்டானாடா, ஐ எம் லிஃப்டிங் அப்படின்வார்.
பரவாயில்ல தூக்கட்டும் மனுஷன் அப்படின்னு நானும் விட்டுருக்கேன். அந்த மாதிரி நான் நிறையா வச்சு செஞ்சுருக்கேன். ஆனால் என்கிட்ட எப்போவுமே கேள்வி கேட்பார், என்ன எப்பட்றா இதில் யோசிச்சேன்னாரு. நான் ஒரு படம் அவரோட வேலை பார்த்தேன், ஒரு ஹிந்தி படம். எங்கள் மேம் டைரக்ட் பண்ணும்போது நான் ஏடியாக வேலை பார்த்தேன். தெரில, அன்றைக்கிலேருந்து எனக்கு சாருக்கு இந்த மாதிரி ஒரு, ஏன்னா எல்லா படத்துலையும் போய் அடிக்கிறாரு. அவர் ஏதோ ரஃப் அண்ட் டஃப்னு நினைக்கிறாரு. அவர் ரொம்ப க்யூட்டான பர்சன். ஆக்சுவலாக மனுஷன் ரொம்ப தங்கமானவன், ரொம்ப க்யூட்டு, கொஞ்சலாம் அவரை. ஸோ அவர் பண்ணால் இது கண்டிப்பாக ஒர்க் ஆகுன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. பட் அட் த சேம் டைம் to take it up as a challenge and to own the character and to do it to your utmost strength and convince, like என்கிட்ட நிறைய பேர் கேட்டவங்க இருக்காங்க. சிபிஐயா சொன்ன மாதிரி எப்படியான்னு கேட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் படம் பார்த்தாங்க. படம் பார்த்துட்டு ஐயா ஃபஸ்ட்டு டவுட்ஃபுல்லாக தான் இருந்துச்சு, அர்ஜுன் தாஸ் சார் புல் ஆஃப் பண்ணார், ஆனால் மிரட்டிட்டாருங்க அப்படின்ட்டாங்க. ஸோ that was, I think that is his conviction, the way he pulled it off. And next to the audience, to social media, press, என்னோடய முதல் படம் சில நேரங்கள் சில மனிதர்கள் வந்து எவ்வளோ தூரம் மக்கள்கிட்ட சேர்க்க முடியுமோ அதுக்கான எல்லா முயற்சியும் நீங்கள் பண்ணீங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு இன்றைக்குமே நான் அந்த நன்றி கடனோட தான் இருப்பேன், என்றைக்குமே இருப்பேன். உங்களோட எழுத்தும் உங்களோட வார்த்தையும் பெரிய பெரிய வேல்யூ இருக்குது. அது நீங்கள் எல்லோரும், அது உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி இந்த பாம் படத்தையும் செப்டம்பர் 12th மக்கள்கிட்ட கண்டிப்பாக போய் சேர்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக சேர்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். மக்களும் தியேட்டருக்கு வந்து இந்த படத்தை பார்ப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். நம்பிக்கை அதானே எல்லாம். நன்றி.